இயேசு நல்லவர். ஏன் இந்த வார்த்தை நான் சொல்றேன்னா, இந்த நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே நம்ம சொல்லுவோம் அவர் நல்லவருப்பா, திடீர்னு பார்த்தாக்கா வேற மாதிரி ஆயிடுவாரு. இப்பதானே சொல்லலாம் நல்லவர்னு சொன்னேன், எல்லாரும் மாறிடுவாங்க. ஆனா இயேசுவும் மாற மாட்டார். இன்னொன்னு, அவர் நல்லவர் ஏன் சொல்ற அப்படின்னா, நமக்காக உயிரே கொடுத்தார். எதுக்காக உயிர் கொடுத்தார் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எதுலையுமே நம்ம வாழக்கூடாது, நம்ம சந்தோஷமா இருக்கணும், வேதனையில துக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணா, நம்ம பாவங்களையும் சுமங்களையும் எல்லா பிரச்சனைகள் என்ன பண்ணாலும் அவர் சுமந்த தீர்த்தார். இந்த தீர்த்தார் அப்படின்ட்டு சொல்றதுக்கு அதோடைய அர்த்தம் அப்படின்னா என்ன பண்ணார்னா, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுத்துட்டா. அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ரத்தம் இருக்கும். சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க 6 யூனிட் ரத்தம்னு. அந்த 6 யூனிட் ரத்தம் ஃபுல்லா போயிடுச்சு அப்படின்னா அந்த மனுஷன் இறந்துருவான். ஆனா ஆண்டவர் தான் கடைசி ரத்தம் வரைக்கும், கடைசி சொட்டு வரைக்கும் நமக்காக கொடுத்தாரு. காரணம்னா நம்ம நல்லா இருக்கணும், இந்த பூமியிலயும் நல்லா சந்தோஷமா இருக்கணும், பரலோகத்துக்கும் வரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நமக்காக உயிர் கொடுத்தார். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யும் போது அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் வேணும். அந்த பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் தப்பு செஞ்சா அதுக்கு பிராயச்சித்தம் அப்படின்னா இன்னொரு மனுஷன் ரத்தம் சிந்தப்படணும். இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுடைய ரத்தமும் பாவமான ரத்தம். அந்த மனுஷன் ரத்தம் சிந்தினாலும் நீதிமான் கிடையாது. ஆனா நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்காகவும் ரத்தம் சிந்தணும் அப்படின்னா, பாவம் செய்யாத ஒரு ரத்தம் எது அப்படின்னா, நான் சொல்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். இந்த ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாவங்களை நீக்கும், நம்ம பாவங்களை போக்கும், நம்ம பிரச்சனைகளை தீர்க்கும், நமக்கு சமாதானம் வராது. அப்ப பூமியில பிறந்தா பிரச்சனையே வராதா? வரும். ஆனா நமக்கு என்ன தெரியுமா, ஒரு தைரியம் வரும். நார்மலா இயேசுன்னு தெரியாத வாழ்க்கையில எல்லா மனுஷனும் பிரச்சனை வரும். ஆனா இயேசு அறிந்த ஒரு மனிதன வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, அந்த மனுஷன் என் கூட இயேசு இருக்கிறாரு, இயேசு என் வாழ்க்கையை மாத்துவாருன்னு அந்த தைரியம், அந்த நம்பிக்கை வரும், அந்த விசுவாசம் வரும். ஆனா ஆண்டவரை தெரியாத ஒரு நபர், இயேசுன்னு யாருன்னு தெரியாத ஒரு நபர், நான் இயேசுப்பாவை ஏத்துக்கலன்னு சொல்ற ஒரு நபரு, அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, தற்கொலைக்கு போயிடுவார், தப்பான வழிக்கு போயிடுவார். இப்போ நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற அப்படின்னா, ஏன்டா குடிக்கிறேன்னா பிரச்சனை இருக்கு, வேதனையா இருக்கு, அதனால குடிக்கிறேன். சரி, குடிச்சதுனால பிரச்சனை தீர்ந்துச்சா? தீக்கல. ஏன்டா இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ற அப்படின்னா, ஒன்றும் புரியல எனக்கு, வீட்டில் ஒரே பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரே பிரச்சனை. அப்போ பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த மனிதனுடைய மைண்ட், அந்த இருதயம் எப்படி ஆகுதுன்னா, ஒரு தவறான ரூட்டுக்கு தான் போதே தவிர்த்து அது ஒரு நல்ல ரூட்டுக்கு போல. இதுக்காக ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுத்தாரு. நான் அவர் சொல்றாரு என்ன தெரியுங்களா, நீ பிரச்சனையான சூழ்நிலையில நீ சந்தோஷமா இருக்கும்போது கிடையாது, நீ வேதனையா இருக்கும் துக்கும் போது என்னை கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன், உன் பிரச்சனையை நீக்குவேன். உன் பிரச்சனை நீக்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். இந்த மாதிரி இந்த வார்த்தை சொல்றதுக்கு நம்ம எந்த நியூஸ் பேப்பர்லயும் படிக்க முடியாது, எந்த ஒரு மேக்சின் புக்லயும் நம்ம படிக்க முடியாது. ஆனா இந்த நான் வச்சிருக்கிற இந்த பைபிள், இந்த வேதாகமம், இதுல இருக்குது இந்த வசனம் நம்ம படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களும் எல்லாம் பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில தீங்குங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் சூசைட் பண்றதுக்கு ஒரு பிரச்சனை, அதாவது அதுக்குள்ள போறான் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் அப்படின்னா, அவனுக்கு வழி தெரியல. நான் சொல்றேங்க, இப்போ இந்த யார் வார்த்தாலும் கேட்டாலும் சரி, வீட்டில இருந்து கேட்கலாம், அந்த பிரச்சனைக்கு அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா, நான் சொல்றேன் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை மட்டும் உங்க இருதயத்துல போட்டுங்க. என்ன வார்த்தை தெரியுங்களா? அவர் எனக்காக மரித்தாரு, அவர் என் பாவங்களை சுமந்து கொண்டாரு, நான் இப்போ அவர் பிள்ளையாக இருப்பேன், அவர் என் பிரச்சனையை தீர்ப்பாரு, என் பிரச்சனைக்கு தீர்வு, என் பிரச்சனைக்கு ஆன்சர், என் பிரச்சனைக்கு முடிவு இயேசுன்னு நீங்க அறிந்து கொள்ளும் போது, இந்த அறிந்து கொள்றதுக்கோட அர்த்தம் என்ன தெரியுங்களா, உங்க மனசு திறந்து, உங்க வாயை திறந்து, உங்க இருதயத்துல இயேசுவே என் பிரச்சனையை நீக்குங்க ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீக்குங்க ஆண்டவரே, என்னுடைய சாபங்களை நீக்குங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் நீக்கி என் குடும்பத்தை வாழ வைங்கன்னு நீங்க இருதயத்துல கேட்கும் போது, வாயை திறந்து நீங்க வாயை அறிக்கை சொல்லும் போது, இருதயத்துல விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் என்ன தெரியுங்க பண்ணுவாரு, உங்க குடும்ப சூழ்நிலையை மாத்துவாருங்கம்மா. ஏன்னா எந்த மனுஷங்கிட்டையும் யாருடைய பிரச்சனை சொல்ல தேவை கிடையாது. ஆனா நான் சொல்றேன், இந்த இயேசு கிட்ட சொன்னீங்கன்னா அவர் யாரிடையும் சொல்ல மாட்டார். அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், நம்ம பிரச்சனையை சொன்னா, ஆண்டவரே
என் பிரச்சனையெல்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்லும்போது அவரு வந்து நம்ம பிரச்சனையை மாத்தி இதே பகுதியில நம்மளை வாழ வைப்பாருங்கம்மா. இதுக்கு தான் சொல்றோம். ஏன்னா பேசுற நானும் சரி ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்தா இருந்தோம். பண கட்டுப்பாடு இருந்தது, வேலை கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது, குடும்ப சிச்சுவேஷன் டோட்டலா மாறிடுச்சு. இதே சூழ்நிலை இருக்கும்போது நாங்களும் இதே மாதிரிதான் யாராவது கேட்கும்போது அந்த வசனத்தை கேட்டு என்ன தெரியுமா பண்ணோம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விடுதலை ஆக வேண்டியது என்ன தெரியுங்களா, எங்க பாவங்களு சாபங்களு பிரச்சனையில இருந்து நாங்க நம்பணும் எங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா. அதே வார்த்தை தான் நீங்களும் வந்து நீங்க கேட்குறீங்க. இந்த வார்த்தை நீங்க கேட்டு என்ன பண்ணா அது விசுவாசிச்சீங்க அப்படின்னா, உங்க இருதயத்துல அதை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா. இப்போ உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போறோம். நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, நீங்க கண்ணை மூடிட்டு இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்க, நான் சொல்ற ஒரு வசனம் வந்து ஜெபம் வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்குள்ள எங்க இருதயத்துக்குள்ள இயேசு வருவாரு, வந்து உங்க வாழ்க்கை எப்படியோ மாத்துவாருங்களா. நீங்க கூச்சப்படாதீங்க. ஒன்னே ஒண்ணு அவர்கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுங்களா, செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா, சந்தேகப்படக்கூடாது. ஒரு தகப்பனா ஒரு மகன் ஒரு மகளோ சந்தேகப்பட மாட்டாங்க. எங்க அப்பா சொன்னா செய்வாரு, எங்க அப்பா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. காரணம் அப்பானாலே தலைதான், எது வந்தாலும் எனக்கு அவர் வாங்கி கொடுப்பாரு. ஒரே ஒரு நம்பிக்கை. அப்பா கிட்ட காசே இருக்காது, ஆனாலும் பிள்ளைக்கு தெரியும் எங்க அப்பா கிட்ட சொன்னா வாங்கி கொடுப்பாருன்னு. நான் சொல்றேன், இந்த இயேசு வந்து உங்க அப்பா மாதிரிம்மா. உங்க அப்பா மாதிரினா நீங்க வந்து இயேசுவே இந்த பையன் சொல்றது உண்மையானா என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு நீங்க இருதயத்துல கேட்கும்போது கூப்பிடும்போது அவர் கூப்பிடும்போது உங்க வாழ்க்கையை மாறுமா. கண்ணை முடுங்க, அவங்க ஜெபம் பண்ண போறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே இயேசப்பா, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்குறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, வெளியே வரது கூச்சப்படலாம் ஆண்டவரே, ஆனால் அந்த வார்த்தையை கேட்குறாங்க ஆண்டவரே, உண்மையுள்ள தேவன்று நீங்கள் என்று புரிஞ்சு கொள்ள ஆண்டவரே, நீங்கள் பிரச்சனையை நீக்கி, நீங்கள் சாபங்களை நீக்கி, நீங்கள் பாவங்களாம் நீக்கி குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் கொடுக்குற தேவன்ற சொல்லியிருக்க ஆண்டவர். யாரெல்லாம் உங்களுக்கு இருதயத்தில் கூப்பிட்றாங்களோ அவங்க இருதயத்துக்குள்ள நீங்கள் வாங்க ஆண்டவர், வந்து அவங்கள அவங்க பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க எதிர்பார்க்குற விஷயம் ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க ஆண்டவர். செஞ்சு ஆண்டவரே அப்பா, யார் குடும்பத்தில் தற்கொலைன்னு ஆவி இருக்குதோ ஆண்டவர் எல்லாமே நீங்க போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த குடும்பம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பதாக ஆண்டவர் இந்த கருத்துக்குள்ள ஒப்பு கூட எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒப்பு கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.